வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான வாலிபர் எழுப்புதல் முகாம் நிகழ்வை இங்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மற்றும் கிராம மிஷனரி இயக்கம் சேர்ந்து இவ்வளவு அற்புதமாக நடத்தியிருப்பதை பார்க்கின்ற நேரத்தில் உண்மையிலேயே என்னுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்வில் உங்களுக்கு இறையாசி வழங்கி நல்ல ஒரு உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய என்னுடைய மிகுந்த அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இயேசு விடுவிக்கிறார் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களே, இந்த நிகழ்வை இங்கு சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி தலைமையேற்று கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிரதர் டேவிட் கணேசன் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, அதுபோன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, பாஸ்டர் சாம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, திரளாய் குழுவி இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய வாலிப நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். என்னை பேச அழைக்கும் போது நம்முடைய பிரதர் டேவிட் கணேசன் அவர்கள் நீங்களெல்லாம் பொது வாழ்விற்கு வர வேண்டும், அரசியலில் வந்து பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று கூறினார்கள். உண்மையிலே என்னை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரரிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் இப்போதுதான் முதலாக கேட்கிறேன். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியை சார்ந்தவர். என்னுடைய அப்பா ஒரு பாஸ்டர், அவர் ஒரு போதகர். நான் பள்ளியில் படிக்கும் போதே என்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டேன். அதனால அவ்வளவு பிரச்சனை. ஏன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் மிக தீவிரமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அரசியல் என்பது அந்நியமாகப்பட்டது, அல்ல கடுமையான எதிர்ப்பு. ஆனால் நான் அதையும் மீறி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். உண்மையிலேயே நான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற நேரத்தில் நம்முடைய சாது இயேசுதாஸ் அவர்கள், அவர் மிக மூத்த சாது, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் கிறிஸ்தவத்திற்காக. அவர் வழிகாட்டியவர், பல போதகர்களை உருவாக்கியவர். நான் ஒருமுறை அவரிடத்தில் சென்ற நேரத்தில் அவர் என்னிடத்தில் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, உனக்கு அந்த அழைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது நல்லது, நீ அதை செய் என்று சொல்லி என்னை அவர் ஆசீர்வதித்து அனுப்பினார். உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். இங்கு இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நான் இளைஞர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தீங்கன்னா பல சவால்களை சந்திச்சிருக்கேன். பல சவால்கள், எண்ணி கூட பார்க்க முடியாத சவால்கள். பலர் நினைப்பாங்க இது இந்த கதையோட முடிஞ்சிடணும், ஆனால் ஒன்றுமே முடியாது. ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலத்திலேயே எங்கள் அப்பா அம்மாவும் பைபிள் வசனம் படித்து சாயங்காலம் ஒரு அதிகாரத்தை ஒப்படைக்கலைன்னா அன்னைக்கு சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை. சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை.
இங்க இருக்க சின்ன பையன் எல்லாம் சிரிக்கா. நாங்க அப்படி படித்தோம், அப்படி அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் படித்தோம். ஆனால் அந்த படிப்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும், ஒவ்வொரு சவால்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலும், ஒவ்வொரு செயல்களை செய்யக்கூடிய நேரத்திலும் அதற்கு துணையாக, வழிகாட்டியாக, நமக்கு அதற்கேற்ற அறிவை தருகின்ற விதத்தில் அந்த வசனங்கள் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் பசுமரத்தாணியாக பதிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு பைபிள் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரம் என்றே நான் கூறுவேன். எனவே அன்புக்குரிய இளைஞர்கள், இது ஒரு வாலிபர் முகாம். நீங்கள் எல்லாம் நிச்சயமாக பைபிள் படிக்கணும். நீங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லுகிறது. பல இடங்களில் கிறிஸ்தவத்தில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணமும் அது இல்லாததுதான் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், நான் உண்மையிலேயே இதை உணர்ந்தது, நேரடியாக என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தது 1993-94 அந்த காலகட்டத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு கோவில் கட்டுவதில், ஒரு ஆலயம் கட்டுவதில் எழுந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் ஒரு சில நாட்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அது ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் அந்த பேஷண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஃப்ரீயாக தான் இருந்தேன். அப்போது அங்கே ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார், ஒரு சாதாரண ஒரு நண்பர். அவருக்கு ஒரு நர்ஸாக இருந்தார். அவர் என்னன்னா, அவர் டியூட்டிக்கு வர சமயம் அந்த ஹால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். பேஷண்ட்ஸ்ட்டு ரொம்ப பொறுமையாக பேசுவார். அப்புறம் ஒரு முறை இவர் ஒரு அம்மாட்ட சொல்லுவார், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவார். அவங்க ஒரு 5 ரூபா எடுத்து ஒரு கையில் கொடுக்காங்க. அவர் அந்த பணத்தை வாங்கி திரும்ப அந்த அம்மாட்ட கொடுத்து, இதை நீங்கள் வச்சிடுங்கம்மா, எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை தந்திருக்காரு, அதற்கான சம்பளம் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு ஏழை, இந்த பணத்தை வச்சு நீங்கள் சந்தோஷமா ஒரு பால் பழம் வாங்கி குடிங்கன்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே லஞ்சம், ஊழல் இதெல்லாம் ரொம்ப பெருகி வருகின்ற காலம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், நல்லவரானாலும் இல்லாதோரே நாடு மதிக்காது என்றெல்லாம் பணத்தை சுற்றி பல பழமொழிகளை மக்கள் பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதன் சொல்லுகிறாரே என்று பார்த்து அவரை அழைத்தேன். அவளை அழைத்து பேசிய போது சொன்னார், ஆனா நான் ஒரு எளிமையான ஒரு கிறிஸ்தவன், நான் இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். உண்மையில எனக்கு அதை கேட்ட போது இதுதான் ஒரு சாட்சி, இதுதான் ஒரு சாட்சி. அவர் ஒரு சாதாரண மனிதன், ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ். அவர் வார அன்னைக்கு அந்த வார்டு கிளீனா இருக்கும். அவர் வார அன்னைக்கு பேஷண்ட்ஸ் அன்பா பேசுறாரு. அவர் வார அன்னைக்கு காசு கொடுக்கற திரும்ப கொடுக்காரு. நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இது எங்க இருக்குது? எனவே கிறிஸ்தவம் என்பது நம்ம ஒரு ரோல் மாடல்ஸ், ஒரு நல்ல ரோல் மாடல்ஸ் உருவாக்கும். இன்றைக்கு இது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு மாநாடு, ஒரு மிகப்பெரிய அளவில் லட்சம் மக்கள் இருப்பீர்கள் என்று கருதுகின்றேன். அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கூட்டம், இந்த கூட்டத்தில் நல்ல அவர்கள் ஆசியுரை வழங்க இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் இன்றைக்கு பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், வேலை வாய்ப்பின்மை, ட்ரக் அடிக்ஷன், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பொறுமை இல்லாமல் மனுஷன் இருக்குது, டென்ஷன், இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். இனி பொருளாதார பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன். ஒரு மனுஷன்ட்ட
பல லட்சம் கோடி. அது ரொம்ப பெருமையா பேசாங்க. ஆனா ஒரு பக்கத்துல ஒரு சான் வயிற்றுக்கு உணவும் உடுப்பதற்கு உணையும் உறங்குவதற்கு இடமும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்து கடன், துன்பம், அப்படி வேலைவாய்ப்பின்மை. இனி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை. நாம் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். பல இடங்களில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது, பல அழிவுகள் ஏற்படுகிறது. கோபுரத்தில் வாழ்ந்தவன் தரமட்டம் ஆயிரான். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. இனி பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சனைகள். அரசியல் பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் எப்படியும் ஓட்டு வாங்குவதற்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை வளர்ந்துட்டே வருது. அன்றைக்கு வந்து தலைவர்கள் எல்லாம் அன்பு பேசினாங்க. இன்றைக்கு வந்து சுதந்திர தின விழா, காந்தியாக இருக்கட்டும், நெஹ்ருவாக இருக்கட்டும், அன்றைக்கு இருந்த வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், அன்றைக்கு இருந்தவர்கள் அன்பு பேசினார்கள், அறம் பேசினார்கள், அறம் சார்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களே வெறுப்பை பேசி மக்கள் மத்தியில் கோடை போட்டு மக்களை பிரித்து அதில் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி, ஒரே மக்கள் தான், ஒரே நிறம், ஒரே இனம், ஒரே எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதை வந்து சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிரித்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள். ஒரு டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் என்று சொல்லுவோம். நம்மளுடைய சேவைகள் மக்களுக்கு கிடைப்பதில் பல இடையூறுகள், பல்வேறு கொள்கைகள் மக்களுக்கு ஆகாதது, நிறைய நல்ல தலைவர்கள் இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் அரசியல்ல இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள், சகோதரிகள், இளைஞர்கள், நீங்கள் வந்து விழிப்பாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் ஏதோ கிறிஸ்தவர், நான் அப்படியே இருக்கணும்னு மட்டும் இல்லை, நீங்க விழிப்போடு இருக்க வேண்டும். அது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிறிஸ்து அதைத்தான் கற்றுத்தந்தார். பொறுமைக்கு அவர் பொறுமையின் எல்லையாக இருந்து நமக்கு காட்டினார். அதிகாரத்தை எதிர்ப்பதில் அவர் துணிச்சலோடு எதிர்த்து நின்றார். அவருடைய ஆளுமையில எல்லாவற்றையும் நம்மால் பார்க்க முடியும். இதை நம்முடைய இளைஞர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும், பழக வேண்டும். உண்மையிலேயே இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு உந்துதல் தான் என்னை எல்லாம் ஒரு சாதாரண ஒரு பாஸ்டருடைய மகனாக பிறந்து படிப்படியாக நான் படித்த இடத்தில் தலைவராக இருந்து, கல்லூரியில் தலைவராக இருந்து, எங்களுடைய மாவட்டத்திற்கான மாவட்ட ஊராட்சி மன்றத்திற்கு தலைவராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராகி, அடுத்தது மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி, இன்றைக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை வரக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஏன் நான் வந்து ஒரு சமரசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஒரு நல்ல நம்பிக்கை, ஒரு திடமான நம்பிக்கையோடு எங்களுடைய பெற்றோர்கள், எங்களை சார்ந்தவர்கள், எங்களுடைய சபை, இவையெல்லாம் எங்களை வளர்த்த அந்த அனுபவங்கள் தான் இன்றைக்கும் எந்த சமரசத்துக்கும் ஈடுபடாமல் துணிச்சலோடு நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்தவ ஆன்மீகம் நமக்கு தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய இளைஞர்களே, பெரியவர்களே, இங்கே இருக்கக்கூடியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் வந்து வாழ்ந்து தான் காட்ட முடியும், சும்மா பேசி காட்ட முடியாது. நம்முடைய ஒவ்வொருடைய செயலிலும் அது வெளிப்படணும். அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் கூறி, உண்மையிலேயே நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய ஒரு சூழலும் ஒரு தேவையும் கூட இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நான் இந்த மேடையில் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் நமக்கான ஒரு ஒருங்கிணைப்பு, நமக்கான ஒரு ஒற்றுமை என்பது
நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த திருச்சி பகுதியில் இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு அதிக அளவிலான மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள் இருக்கக்கூடுகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வருகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் கூட பார்த்தா எங்கும் எல்லா இடமும் இருக்காங்க. இந்த சூழல் நம்ம இறைந்திருக்க வேண்டும். நிச்சயமாக கிறிஸ்தவ சமூகத்திற்கு சில சவால்கள் இருக்கிறது. அவற்றை நாங்களும் நம்முடைய மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். பல்வேறு இடங்களில் நான் செல்லுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் வருகின்ற நேரத்தில் அவற்றை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய தரப்பில் கூறி, வருகின்ற காலகட்டங்களில் நான் பாஸ்டரிடமும் சொன்னேன், நம்ம கோரிக்கைகளெல்லாம் மீண்டும் நாம் நம்முடைய மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய பார்வையில் போய் அவற்றை தீர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் ஈடுபடுவோம். இன்றைக்கு ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் தென் நாட்டில் தான் நம்ம இவ்வளவு அமைதியாக இருக்கிறது. நம்மளை ஒரு வழிபாட்டு உரிமை பெற்று நாம் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. அது தொடர்வதற்கான ஒரு சூழல் இங்கு வரணும். நம்ம நம்முடைய உரிமைகளையும் நம்ம கேட்டு பெறணும். இந்த இரண்டையும் நாம் சேர்ந்து இணைந்து செய்வோம் என்று கூறி, இந்த அற்புதமான நிகழ்வு மிக ஆசீர்வாதமாக முடிய நானும் ஆண்டவரை வேண்டி என்னை அழைத்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளேன். நன்றி.